வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரேக் பேசுகிறேன். எடுத்த எல்லா விஷயத்துலையும் சக்ஸஸ் ஆகிறது எப்படி? குறிப்பாக ஒரு பிஸ்னஸ் எடுத்தோம் அப்படின்னா 100% எடுத்த கோலை சக்ஸஸ் பண்ணுறது எப்படி? ப்ரொடக்டிவிட்டி 100% இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? முதல் விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு ஆக்ஷன் பண்ணாலும் அது ஒரு இலக்காக வச்சு பண்ணணும். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும், ஒரு கோல் இருக்கணும். எந்த ஒரு ஆக்ஷனும் இதை நோக்கி தான் போகணும். கண்டிப்பாக அந்த கோல் ஒரு ஸ்பெசிஃபிக் கோலாக இருக்கணும். இதுதான் எனக்கு வேணுன்ற ஒரு தெளிவு, ஒரு பிடிவாதம் இருக்கணும். குழந்தைங்கள்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ஏற்கனவே ஒரு ரகசியம் வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான். குழந்தைங்கள் பயப்படாது. இளம் கன்று பயமறியாதுன்ற மாதிரி அதுக்கு பயம்னா என்னென்னே தெரியாது. அப்புறம் துருன்னு இருக்கும். நாம் அப்படியே ஆப்போசிட்டாக இருப்போம். எல்லா விஷயத்துக்கும் பயப்பட ஆரம்பிச்சிட்டோம் வயசு ஆக ஆக. அப்புறம் நமக்குள்ளே ஒரு சுறுசுறுப்பே இல்லை, ஒரு மாதிரி லேசினஸ், மந்தமாகிட்டோம். ஒரு நம்ம அட்ரினலின் வேறு மாதிரி ஒர்க் பண்ணணும்ல. அடுத்த விஷயம், குழந்தைங்கள்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நான் கற்றுக்கிற விஷயம், கற்றுக் கொடுக்குற விஷயம், பிடிவாதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு குழந்தை ஒரு டாய் வேணும்னு நினச்சிதுன்னா அது எங்கே தரையோ மண்ணோ அதை பற்றி கவலையே படாது. கீழே உழுந்து புரண்டு அழுது அப்பா அம்மாட்ட வாங்கிடுமா இல்லையா ஒரு டாய்ஸை? அந்த பிடிவாதம் நமக்கு எங்கே போச்சு அப்படின்னு நான் கேட்குறேன். லைஃப்பில் ஜெயிக்கணும்னா பிடிவாதம் இருக்கணும்ல. எப்படி இருக்கணும்? சரி, யூனிவர்ஸோட குழந்தைகள் தானே நம்பளும். நாம் அந்த மாதிரி பிடிவாதமாக இருக்கோமா நம்மளோட இலக்கு மேலே? எனக்கு இது வேணும், அவ்வளோதான், அதுக்கு என்ன வேணால் பண்ணுவேன். அந்த பிடிவாதம் எங்கே போச்சு? அந்த குழந்தை தானே பெரிய வளர்ந்த குழந்தையாக இருக்கும். எல்லாத்தையும் விட்டு கொடுத்துரும், நம்பி வந்த உறவுகளை கூட. அது மாதிரி தான் இதுவும். விட்டு கொடுக்காதீங்க. முதல் விஷயம் என்னென்னா, ஒரு கோலை அடையணும் அப்படின்னா ஒவ்வொரு ஆக்ஷனையும் கோலாக மாற்றுங்க. ரெண்டாவது, விட்டு கொடுக்காதீங்க. மூணாவது விஷயம், ரியலிஸ்டிக்காக இருங்க. ஒரு இலக்குகளை நிர்ணயிக்கிறோம் அப்படின்னா அது நடக்குமா நடக்காதான்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்குல்ல, அதை பண்ணணும் இதை பண்ணணும், இது எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கு? நான் எப்பயுமே என்னோடய ஒர்க் ஷாப்பில் சொல்லுவேன், இதை நீங்கள் பண்ணுவீங்களான்னு கேட்பாங்க. நான் எல்லோரும் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியும் அதில் 5% பேர் பண்ணுவாங்க. ஒருத்தர் ஹீரோ இருக்கார், அவ்வளோதான். 5 என்னை பொறுத்தவரைக்கும் 2 லாஜிக் தான். ஒரு ப்ரோக்ராமில் 5 பேர் நான் சொல்கிறத செய்வாங்க. ஒருத்தர் நல்லா செய்வார், ஜெயிச்சுவார், அவ்வளோதான். அது எத்தனை பர்சன்டேஜ்னு பாருங்கள். அந்த 1% நீங்களா, 5% நீங்களா, மீதி இருக்கிற மற்ற பர்சன்டேஜ் நீங்களான்னு முடிவு பண்ணுங்கள். எந்த ஒரு கோலையும் ரியலிஸ்டிக் கோலாக போடுங்க, அவ்வளோதான், சிம்பிள். அப்புறம் நாலாவதாக, ஒரு டேட் லைன் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். எந்த ஒரு கோலும் ஒரு டேட் லைன் இல்லைன்னா கனவு மாதிரி போயிடும், கனவாகவே இருக்கும். நீங்கள் கடன் அடைக்கணும், ஒரு 10 லட்சம் கடன் இருக்குது, கடன் அடைக்கணும்னா என்னைக்குள்ளே அடைக்கணும், எவ்வளோ அடைக்கணும், எது முக்கியமான கடன், எது நம்மளை டார்ச்சர் பண்ணுற கடன், எது அதிக வட்டி உள்ள கடன், இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அதை சரியாக பிளான் பண்ணி எவ்வளோ நாளைக்குள்ளே, எப்போ அப்படின்னு கேட்பேன் நான். இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். சரி, கடன் அடைச்சிரும்னு சொல்கிறீங்க, எப்போ அடைக்க போகிறீங்க, எவ்வளோ நாளைக்குள்ளே அடைப்பீங்க, அதுக்கான ஒரு டைம் ஃப்ரேம் செட் பண்ணுங்கள். அடுத்த விஷயம், ஒரு இலக்கை நிர்ணயிச்சிட்டோன்னா அந்த ஒவ்வொரு ஆக்ஷனும் அந்த இலக்கை நோக்கி தான் இருக்கணும். நம்ம என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அதை நோக்கி மட்டும்தான் போகணும். கடனை அடைக்கணும்னு நினச்சிட்டோன்னா கடன் அடைக்கிறதுக்கான விஷயத்தை மட்டும்தான் பண்ணணும். அதை விட்டுட்டு வேறு ஏதோ பண்ணக்கூடாது. அங்கே கடனை வாங்கிட்டு கோயிலுக்கு போகிறது. பெருமாள் கேட்டாரா திருப்பதி கடனை வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு? நான் நிறைய பேர் என்னோடய கிளைண்ட்ஸ் அப்படி தான் இருப்பாங்க. கேட்டால் அங்கே போய் வேண்டுதல். நண்பர்களே, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க, எங்கே போய் வேண்டுதல் வச்சாலும் நடக்காது. என்னைக்கு நீங்கள் அதை நடத்தணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த ஒரு சாமியும் கடனை வாங்கிட்டு வர சொல்லலை, ரைட்? அப்போ இன்னொன்று பண்ணுங்களேன். இப்போ ஒரு ஃபேமிலியோட ஒரு வேளை திருப்பம் வரும் அப்படின்னா, திருப்பம் எப்படி வரும் நான் சொல்கிறேன் நண்பர்களே, இது என்னோடய பர்சனல் தாட், ரைட்? இப்போ ஒரு திருப்பதிக்கோ ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு நினைக்கிறீங்க. சரி, மாஸ்க்கோ சர்ச்சுக்கோ எங்கேயோ போகணும். 2000 ரூபா செலவாகுதுன்னு வச்சுப்போம், சரியா? ஒரு வெளியூருக்கு 2000 ரூபா செலவில் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அந்த கடன் அடைஞ்சிருமா? சரி, அதுக்கு என்ன பண்ணலாம்? நான் ஒன்று சொல்கிறேன் நண்பர்களே, இதை பண்ணி பாருங்கள். அந்த 2000 ரூபா பட்ஜெட்டுக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலோ மாஸ்க்கோ சர்ச்சிலையோ போயிட்டு அன்னதானம் பண்ணி பாருங்கள். எவ்வளோ பவர்ஃபுல் தெரியுமா அது? 2000 ரூபாய்க்கு ஒரு சிம்பிள் ஒரு சாப்பாடு ஒரு 40 ரூபான்னு வச்சுப்போம். ஒரு புளி சாதமோ தக்காளி சாதமோ 40 ரூபான்னு வச்சுப்போம். உங்களோட 2000 ரூபாயில் 50 பேர் சாப்பிடுவாங்க நண்பர்களே. 50 பேரில் நீங்கள் ஒரு சந்தோஷமாக ஒரு கல்யாண நாள் மாதிரி, ஒரு பிறந்த நாள் மாதிரி, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி நல்ல ட்ரெஸ் போட்டு நீங்களும் உங்களோட மனைவியும் நீங்களும் உங்களோட கணவனும் குழந்தைகளும் போய் நின்று கையிலலாம் க்ளவுஸ் போட்டுட்டு இல்லை ஒரு ஸ்பூனை வச்சுக்கிட்டு அப்படியே அள்ளி கொடுக்குறவங்களாம் இருப்பாங்க. எரிச்சலாக இருக்கும் அதை பார்க்கும்போதே. கோயிலில் கைப்படக்கூடாது, ஒரு டீசெண்டாக ஹைஜீனிக்காக அதை ஒரு 40 பேருக்கு ஒரு 50 பேருக்கு ஒரு அன்னதானம் பண்ணி பாருங்களேன். அதில் 15 பேராவது நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லுவான். நீங்கள் நினச்சதை நடக்கணும்னு நினைப்பான், சொல்லாமல் போனாலும் போவான். அவ்வளோ புண்ணியம் நண்பர்களே. அதை விடையா கோயிலுக்கு போய் நீங்கள் கும்பிட்றதுல உங்களுக்கு புண்ணியம் வந்துட போகுது. 50 பேருக்கு சோறு போடுறீங்க, ரைட்டு? அதையும் மேலே நான் கோயிலுக்கு தான் போவேன்னா இன்னொன்று பண்ணுங்கள். என்றைக்கு 2000 ரூபா பட்ஜெட்டை இன்னொரு 1000 ரூபா அதிகப்படுத்தி கூட 2 பேர் கஷ்டப்படுறவங்களை கூட்டிகிட்டு போங்க.
நீங்கள் லைனில் நின்று சாமியை கும்பிடும்போது கூட அந்த 2 பேர் இவர் பணம் போட்டு கூட்டு வந்தார் நல்லா இருக்கும்னு அந்த 2 பேராக தான் நினைப்பான். ஒன்று அன்னதானம் பண்ணுங்கள், இன்னொன்று உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 4 பேர் எக்ஸ்ட்ரா கூட்டிகிட்டு போங்க. 4 பேர் எக்ஸ்ட்ரா கூப்பிட்டு போக முடியலையா, இங்கேயே அதுக்கும் சேர்த்து அன்னதானம் பண்ணுங்கள். எவ்வளோ சக்தின்றதை பண்ணி பார்த்தவங்களுக்கு தெரியும். யாரெல்லாம் இப்போ நான் சொல்கிறத கேட்டு நான் வந்து எங்கள் ஊரில் எங்களுக்கு கோயிலையோ சர்ச்லேயோ மாஸ்க்லேயோ எங்கேயோ ஒரு என்னோடய மடத்துலையோ ஒரு அன்னதானம் பண்ணேன்னு சொல்லிவிட்டு என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஃபோட்டோ அனுப்பிச்சிங்க அப்படின்னா, சரியா, உண்மையாக அனுப்பிச்சிங்கன்னா யார் யார் பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் ட்ரைனிங் காஸ்ட் ஃப்ரீ வித் ஒரு டிவிடியோட, சரியா. ட்ரைனிங் காஸ்ட் ஃப்ரீ, உங்கள் ஊரில் நடக்கிற ட்ரைனிங் கம்ப்ளீட்லி ஃப்ரீ, ப்ளஸ் உங்களுக்கு ஒரு டிவிடி நான் தரேன், சரியா. நண்பர்களே, நம்ம 4 பேருக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம், நமக்காக இந்த பிரபஞ்சம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். நண்பர்களே ஒரே ஒரு விஷயந்தான், எந்த ஒரு இலக்கும் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆக்ஷன் பிளான் தேவைப்படும். வெறும் கோல்ஸாகவே இருந்துடக்கூடாது. கோல்ஸுக்குன்னு ஒரு ஆக்ஷன் பிளான் இருக்கணும். இப்போ நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுப்போம், நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா எப்பயுமே ஒரு 4-5 டிபார்ட்மெண்ட் நம்ம கூட ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்மளுடைய கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஒன்று சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், 2வது ஹெச்ஆர், ஃபினான்ஸு, ஆப்ரேஷன், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனி ஆக்ஷன் பிளான் கொடுக்கணும். கோல் ஒன்று தான். நம்மளோட பிஸ்னஸ் பண்ணுறதே எதுக்கு, நிறைய பேருக்கு எதுக்கு பிஸ்னஸ்னே தெரில. பிஸ்னஸ் பண்ணுறது சம்பாதிக்க, துட்டு சேர்க்க, சரியா. அப்போ அந்த பிஸ்னஸ் பண்ணும்போது அந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக ப்ராஃபிட்டாக போகணும். பிஸ்னஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் சென்டர், அதை புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது பேருக்காக இல்லை, பேரு காசை தராது, ஆனால் காசு பேரை தரும். அதனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நேற்று வந்து ஒரு ஃபினான்ஸ் என்னோடய கிளைண்ட், அவங்க என்னோடய ஃபினான்ஸில் இருக்காங்க. ஃபினான்ஸில் இருக்கவங்களுக்கு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் தெரியல. ஒரு காமெடியாக இருக்குது. நேற்று கூட்டு பேசி 1.25 மணி நேரம் கிளாஸ் எடுத்து அனுப்புனேன். பல கோடி கனவுகள் இருக்கலாம், உன்ட்ட நிறையா பணம் இருக்கலாம், அதை எக்ஸிக்யூஷன், ஒரு ஆக்ஷன் பிளான் இந்த மாதிரி ஒஸ்ட்டாக இருந்தால் ஒரு நாள் நீ காணா போவோமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். இதை சீரியஸாக சொல்லணும். என்ன பிரச்சனை தெரியுமா, நமக்கு இது சரி தப்புன்னு இது தப்புன்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை நண்பர்களே. அதனால தான் நம்ம தோத்துட்ருக்கோம். நம்ம பண்ணுறதெல்லாம் சரி நினச்சி பண்ணி ஒரு நிமிஷம் காலியாகும்போது எனக்குன்னு யாருமே இல்லையடா அப்படின்னு தோணும். அதை நிறுத்திடுங்கன்ற. முதல்ல உங்கள் டீமை ரெக்ரூட் பண்ணும்போது உங்களோட புத்திசாலியை ரெக்ரூட் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்ஜெக்ஷன், இந்த ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கலான்னும் போது வேணாம் சார் 3 months கழிச்சு ஆரம்பிக்கலான்னு ஒருத்தவங்க டீமில் சொல்லிட்டானா அவன் கண்டிப்பாக அந்த டீம் ஜெயிச்சிடும். எல்லோரும் நீங்கள் சொல்கிறதுக்கு ஆமாம் சாமி போட்டிங்கன்னா அந்த பிரான்ச்சை உடனே ஆரம்பித்து அதுக்கு செலவு பண்ணி ஏற்கனவே இருக்க பிரான்ச்சிலேயே ப்ராஃபிட் வராமல் அடுத்து இந்த மாதிரி நிறைய ஆர்வக்கோளாறுகள் இருக்குது. நான் சீக்கிரம் ஜெயிக்கணும்னு சொல்கிறேன், ஆனால் தெளிவாக ஜெயிக்கணும்னு சொல்கிறேன், திட்டமிட்டு ஜெயிக்கணும்னு சொல்கிறேன். அவசர பதட்டம் வேறு, சுறுசுறுப்பு வேறு. அதை என்றைக்கு புரிஞ்சுக்கிங்க, சரியா. இப்போ இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஆக்ஷன் பிளான் இருக்கணும். ஒரு கோலை செட் பண்ணுறோம், ஒவ்வொரு டீமோடையும் நம்ம பேசணும். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் என்ன பண்ண போகிறீங்க, இந்த கோலை அச்சீவ் பண்ண நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நான் என்ன பண்ண போகிறேன். ஹெச்ஆரில் என்ன மாதிரி ரிசோர்ஸை நீ எனக்கு கொடுக்க போகிற, அதுக்கு நான் என்ன பண்ணணும். 3வது ஆப்ரேஷன்ஸ், ஃபினான்ஸு, ஒவ்வொருத்தனையும் பேசுங்க. பட்ஜெட்டிங் என்ன, இந்த கோலை அச்சீவ் பண்ணால் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், அதில் எவ்வளோ இன்சென்டிவ் பீப்புள் கொடுக்கலாம். நண்பர்களே, ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய டீமை நம்ம தக்க வைக்கிறது. அதை முதல்ல புரிஞ்சிங்க. இது நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஹோல்டிங் பவர் நான் நிறைய ஒர்க் ஷாப்பில் சொல்லிக் கொடுக்குறேன். ஹோல்டிங் பவர் தான் த கிங் ஆஃப் லீடர்ஷிப். ஒரு லீடர்கிட்ட போனவன் எவனும் வெளியிலே போக மாட்டான். அந்த மாதிரி ஒரு ஹோல்டிங் பவர் வந்துட்டு இருக்கும். அந்த யூஎஸ்பி என்ன, அதை தெரிஞ்சு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா நம்மளை விட்டு யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தங்களை எடுத்து அவங்களோட நேரத்தை செலவு பண்ணி, நம்மளோட எனர்ஜியை செலவு பண்ணி, நம்மளோட பணத்தை செலவு பண்ணி ஒரு டீமை ரெடி பண்ணி வைக்கும்போது அது ஒரு நாள் காணா போயிடும். ஒரு பர்சனை இது மாதிரிலாம் பண்ணி ட்ரெயின் பண்ணும்போது அவர் போயிட்டார் அப்படின்னா நம்மளுடைய உழைப்பு, காசு, நேரம் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். அதனால் சரியான ஒரு சாதாரண ஆளை கூட எடுத்து சரியான ஆளாக வச்சுக்கணும், கூடயே வச்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த ஹோல்டிங் பவர், அதை நீங்கள் முதல்ல கற்றுக்கணும். சரி, இந்த ஆக்ஷன் பிளானில் என்ன மெயினாக இருக்கணும் அப்படின்னா, சிம்பிள், டேட் லைனில் ஒர்க் பண்ணணும். எப்பயுமே நான் என்னோடய டீம்கிட்ட சொல்கிறது தான், என்றைக்கு முடிக்க போகிறீங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு முன்னாடியே முடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும். சில பேர் நம்ம ரொம்ப ஆர்வக்கோளாராக இருப்பாங்க. இப்போ 100 நாளில் முடிக்கணும்னா சில பேர் வந்து அவ்வளோ நாளில் முடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் ஒரு 400 வருஷம் எடுத்துங்களேன்னு சொல்லுவேன். சில பேர் 100 நாளில் முடிக்கணும்னா சார் 50 நாளில் முடிச்சிடலான்னு. 50 நாளில் முடிச்சிருக்கியா, முடித்தா சந்தோஷமான, அந்த மாதிரி முடியாது. ஏன்னா ஒரு லீடருக்கு, ஒரு பாஸுக்கு ஒரு விஷயம் தெரியணும், இந்த ப்ராஜெக்ட்டு எப்போ கம்ப்ளீட் பண்ணணும், அது எவ்வளோ நாளைக்குள்ளே கம்ப்ளீட் ஆனால் நிறைய ப்ராஃபிட் வரும், அந்த ப்ராஃபிட்டை எவ்வளோ டீமோட ஷேர் பண்ணும். இதுதான் ஆக்ஷன் பிளானுடைய சக்ஸஸே. அதனால் டைம் லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம், டேட் லைன் ரொம்ப முக்கியம் ப்ராஜெக்டில். அதோட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது நண்பர்களே, நிறைய பேர் நம்ம பண்ணுறதில்ல. என்ன தெரியுமா, 2 வார்த்தைகளை நான் எப்பயுமே சொல்லுவேன். ஒன்று ரெவ்யூ, இன்னொன்று மானிட்டர். ரெவ்யூனா என்ன, மண்டே டு சாட்டர்டே நீங்கள் ரெவ்யூ பண்ணணும். சண்டேன்றது லேசி டே அல்ல, அதுதான் எனர்ஜெட்டிக் டே. இது ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுற நேரங்களில் காலையில் உட்காந்து தங்க நேரத்தில் உட்காந்து, தங்க நேரம்னா என்னன்னே தெரியாதுங்க, வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற வந்த சுபிட்ச நேரம் தங்க நேரம். அந்த தங்க நேரத்தில் உட்காந்து
இந்த ஆக்ஷன் பிளானை டிசைன் பண்ணுங்கள், ரெவ்யூ பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சண்டே காலையில் ரெவ்யூ பண்ணுங்கள். மார்னிங் மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், என்னென்ன ஆக்ஷன் பண்ணியிருக்கேன். நம்ம கோலை செட் பண்ணும்போது நான் எப்பயுமே சொல்வேன், டாஸ்க்காக பிரிச்சிங்க, குட்டி குட்டியாக பண்ணுங்கள், குட்டி குட்டியாக பண்ணுங்கள். அதுக்கு தான் சொல்கிறது தங்க நேரத்தில் ப்ரியாரிட்டி அண்ட் டூ டூ லிஸ்ட்டு. இது ரொம்ப முக்கியம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். டூ டூ லிஸ்ட்டில் ப்ரியாரிட்டியும் டாஸ்க், குட்டி குட்டி டாஸ்க்கு தான் நம்மளை ஜெயிக்க வைக்கும். சின்ன விதை தானே ஒரு காடாக மாறுது. அப்போ இன்றைக்கி இந்த கோலை செட் பண்ணுறோன்னா இன்னும் 10 டேஸில் எவ்வளோ நடந்திருக்குன்னு ரிவ்யூ நீங்கள் பண்ணணும். இன்னொன்று, உங்களை யாராவது மானிட்டர் பண்ணணும். அதுதான் ஒரு குருவோ கோச்சோ மென்டாரோன்றது. புரியுதா? நாம் ரெவ்யூ பண்ணி நமக்கு ஒரு பிளான் வச்சுக்கணும். அந்த பிளானை பற்றி நம்மள்ட்ட இது இவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, இல்லை இந்த ப்ராஜெக்ட் 70% முடிஞ்சிருக்கு, இழுத்துக்கிட்டே போகுது, என்ன பண்ணலாம்? ஒரு கோச்சோ ஒரு மென்டார்ட்டையோ குருக்கிட்டே கேட்கும்போது அவன் கைட் பண்ணுவான். சரி, இந்த இடத்துல நீ தப்பு பண்ணுற, இந்த இடத்துல டாஸ்க்கை மாற்றணும், இல்லை இந்த இடத்துல ரிசோர்ஸ் பத்தலை, ஏதாவது ஒன்று அவன் சொல்லி தருவான். இதுதான் சிம்பிள் லாஜிக். ஒன்று ரெவ்யூ, இன்னொன்று மானிட்டர். நம்மளே எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் ஜெயிக்கலாம். கடவுள் நம்மளை படைக்கும் போதே ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக படைச்சிருக்கார். ஆனால் நம்ம தான் கடனை வாங்கி கஷ்டப்பட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ண தெரியாமல் ரிலேஷன்ஷிப்ன்ற பேரில் நிறைய விஷயங்களை சொதப்பி ஏதோ பண்ணி அதெல்லாம் மாற்றணுன்னா இப்போ நான் சொன்ன விஷயங்களை ஒவ்வொரு தடவையும் திருப்பியும் கேளுங்க. ஹெட்செட் போட்டு கேளுங்க, யாரும் இல்லாதப்போ கேளுங்க, முடிஞ்சால் காலை நேரங்களில் கேளுங்க. இதெல்லாம் நம்ம பண்ணுறோமா? இப்போ நீங்கள் புதுசாக ஒரு இலக்கை ஆரம்பிங்க. நீங்கள் எவ்வளோ கடனில் வேணால் இருக்கலாம், அதை அடைப்பீங்கன்னு நீங்கள் நம்புங்க. நீங்கள் என்ன மாதிரி ஒரு சாதாரண பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், உங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ரகிளாக இருக்கலாம், கவலையே படாதீங்க. எல்லாருமே ஜீரோவில் தான் ஹீரோ இருக்காங்க. நம்மளால் முடியாதுன்னா வேறு யாரால் முடியும்? நம்ம ஒரு சாம்பியன் நண்பர்களே, அதை நீங்கள் உணருங்க. நீங்கள் ஒரு சாம்பியன் பிஸ்னஸ் மேன். ஆனால் சாதாரண பிஸ்னஸ் மேனாக நினச்சிட்டு இருக்காதீங்க. உங்களோட பிரெயின் மிகப்பெரிய அளவு பெருசு, மிகப்பெரிய அளவு பெருசு, எல்லாத்த விட பெருசு, பிரபஞ்ச அளவு பெருசு. அதை என்ன, அதுக்கு போய் குட்டி குட்டி டாஸ்க் கொடுக்காதீங்க, பெருசாக ஒரு இலக்கு வைங்க, அதுக்கான ஆக்ஷன் பிளான் ரெடி பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் ரீகால் பண்ணுங்கள், எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு டைரி போட்டு எழுத ஆரம்பிங்க. அதுதான் சக்ஸஸ் டைரின்னு சொல்கிறேன். அதில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் ஒன்று சக்ஸஸ் டைரி போட்டு எழுதுனீங்கன்னா நாளைக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய பொக்கிஷம் அதுதான் நண்பர்களே. இதை செய்ய ஆரம்பிங்க, சக்ஸஸ் உங்கள் கூடயே இருக்கும். See you on top.